பேலிக்ஸ் விசாரணையை ஒத்திவைக்கிறான். இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த பேலிக்ஸ் இவைகளை கேட்டபொழுது, சேனாபதியாகிய லீசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று சொல்லி பவுலை காவல் பண்ணவும், கண்டிப்பில்லாமல் நடத்தவும், அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டுகொள்கிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் 100க்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரியாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான். அது நிமித்தம் அவன் அநேகந்தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். 2 வருஷம் சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்க்கியு பெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போனான். சேனாபதியாகிய லீசியா இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த பேலிக்ஸ் இவைகளை கேட்டபொழுது, சேனாபதியாகிய லீசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று சொல்லி தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் பவுலின் வழக்கு விசாரணையை தள்ளி போடுகிறான். பேலிக்ஸ் யூத மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருக்கிறான். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் தாங்கள் யூத மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாக அறிந்திருப்பதாக தங்களுக்குள்ளே எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனாலும் இவர்களை விட பேலிக்ஸ் யூத மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாக அறிந்திருப்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யூத மார்க்கத்தை பற்றி அறிந்திருக்கிற பேலிக்ஸ் கிறிஸ்தவ மார்க்கத்தை பற்றியும் அறிந்திருக்கிறான். கிறிஸ்தவ மார்க்கம் தீமையான மார்க்கம் அல்ல என்றும், யூதருக்குள்ளே கலகம் எழுப்புகிற மார்க்கம் அல்ல என்றும், யூதருடைய தேவாலயத்தை தீட்டுப்படுத்துகிற மார்க்கம் அல்ல என்றும் பேலிக்ஸ் தெரிந்து கொண்டிருக்கிறான். ஆலோசனை சங்கத்தார் பிராது பண்ணுகிறது போல கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு மோசமான மார்க்கம் அல்ல என்பதை பேலிக்ஸ் அறிந்து வைத்திருப்பதனால் பவுலின் காரியங்களை அவசரப்பட்டு விசாரித்து உடனே தீர்ப்பு சொல்லிவிடாமல் சேனாபதியாகிய லீசியா வரும்போது அவனிடமும் இந்த வழக்கை பற்றி தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் திட்டமாய் விசாரிக்கலாம் என்றும் பேலிக்ஸ் தீர்மானம் பண்ணுகிறான். யூதருக்குள் கலகம் எழுப்பியதற்காக பவுல் தண்டிக்கப்பட வேண்டுமா, அல்லது ஆலோசனை சங்கத்தார் அவ்வப்போது ஜனங்கள் மத்தியிலே கலகம் எழுப்புவதற்காக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமா என்பதை தேசாதிபதிகள் தான் தீர்மானம் பண்ண வேண்டும். பவுலின் வழக்கை விசாரிக்கும் போது சேனாபதியிடமும் அதை பற்றி கேட்டு அறிந்து விசாரித்து இவர்களுடைய காரியங்களை திட்டமாய் விசாரிப்பதாக பேலிக்ஸ் அறிவித்து விடுகிறான். பேலிக்ஸ் வழக்கை தள்ளி போடுவது பிரதான ஆசாரியனுக்கும் மூப்பருக்கும் ஏமாற்றமாக இருந்திருக்கும். பவுல் உடனே தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். தேசாதிபதி தண்டிக்கவில்லை என்றாலும் தங்களுடைய நியாய பிரமாணத்தின் பிரகாரமாக பவுலை விசாரித்து தண்டிக்கிற அதிகாரம் தங்களுக்கு வேண்டும் என்று ஆலோசனை சங்கத்தார் விரும்புகிறார்கள். இவர்களுடைய விருப்பம் உடனே நிறைவேறவில்லை. இதனால் இவர்களுக்கு ஏமாற்றம் உண்டாயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆலோசனை சங்கத்தாரை போல பல சத்துருக்கள் எழும்புகிறார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சத்துருக்களின் கைகளில் இருந்து விலக்கி விடுவித்து பாதுகாக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு சில சமயங்களில் அவர்களுடைய சிநேகிதரை பயன்படுத்துவதற்கு பதிலாக அந்நியர்களை பயன்படுத்தியும் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். ஆலோசனை சங்கத்தாரின் கொலை வெறியில் இருந்து பவுலை பாதுகாப்பதற்கு கர்த்தர் அந்நியனாகிய பேலிக்ஸை பயன்படுத்துகிறார். பேலிக்ஸ் பவுலின் வழக்கை விசாரித்து அவன் நிரபராதி என்று தீர்ப்பளித்து அவனை உடனே விடுதலை பண்ணிவிடவில்லை. தன்னுடைய வழக்கு விசாரணை உடனே நிறைவு பெறாமல் காலதாமதமாவது பவுலுக்கும் ஏமாற்றமாக இருந்திருக்கும். பவுலின் ஊழியத்திற்கு காவலில் இருப்பது ஒரு தடையாகவே இருக்கிறது. தேசாதிபதியாகிய பேலிக்ஸ்
தேவனுக்கு பயப்படுகிறவன் அல்ல, மனுஷரை நேசிக்கிறவனும் அல்ல, கல்மனம் உள்ளவன், கொடூர சிந்தை உடையவன். இப்படிப்பட்ட துன்மார்க்கனிடத்திலிருந்து நீதியான தீர்ப்பை யாரும் எதிர்பார்க்க முடியாது. பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டுகொள்ளுகிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் 100க்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். தேசாதிபதி பவுலின் வழக்கு விசாரணையை தள்ளி வைத்துவிட்டு அவரை காவல் பண்ணுமாறு உத்தரவிடுகிறான். தன்னை போலவே பவுலும் ஒரு முக்கியமான மனுஷன் என்று தேசாதிபதி நினைக்கிறான். பவுலை கண்டுகொள்வதற்கு அவருடைய சிநேகிதர்கள் வருவார்கள். அவருடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை பண்ணக்கூடாது என்றும் பேலிக்ஸ் தீர்மானம் பண்ணுகிறான். பவுலை கண்டிப்பில்லாமல் நடத்த வேண்டும் என்பது பேலிக்ஸின் கட்டளை. பவுலின் காவல் நீடிக்கப்படுகிறது. பவுலை காவல் பண்ணும் பொறுப்பை தேசாதிபதி 100க்கு அதிபதியிடம் ஒப்புக் கொடுக்கிறான். பவுல் காவலில் இருந்தாலும் அவருக்கு சில சலுகைகள் கிடைக்கிறது. காவலில் அவர் கண்டிப்பில்லாமல் நடத்தப்படுகிறார். அவருக்கு ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அவரை கண்டுகொள்ள வருகிறவர்கள் யாரும் தடை பண்ணப்படவில்லை. பவுல் காவலில் வைக்கப்பட்டாலும் அவருக்கு அங்கு ஓரளவு சுதந்திரம் இருக்கிறது. பிரதான ஆசாரியனும் மூப்பரும் பவுலை கொண்டு போட வேண்டும் என்று சதி ஆலோசனையோடு இருக்கிறார்கள். மிகுந்த கோபத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் பேலிக்ஸோ பவுலுக்கு சுதந்திரம் கொடுத்து அவரை காவலில் வைக்கிறான். பவுல் காவலில் வைக்கப்பட்டாலும் அவருக்கு ஓரளவு உரிமை கொடுத்து அவரை ஆதரிக்கிறான். வீட்டு காவலில் வைக்கப்படுவது போல பவுல் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். 100க்கு அதிபதியும் அவனுடைய சேவகரும் பவுலை காவல் காக்கிறார்கள். பவுல் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்பதை பேலிக்ஸ் அறிந்திருக்கிறான். ஆனாலும் பவுலை விடுதலை பண்ணவில்லை. இதற்கு 2 காரணங்கள் இருக்கலாம். யூதரை பிரியப்படுத்த விரும்புகிறான். பவுலிடம் அல்லது அவருடைய நண்பர்களிடம் பவுலை விடுதலை பண்ணுவதற்கு ஏதாவது பணம் வாங்க முடியுமா என்று பார்க்கிறான். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாவுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயம் ஆனபோது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். பேலிக்ஸ் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். அதற்காக சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் பவுலை அழைத்து அவரிடத்தில் பேசுகிறான். பேலிக்ஸ் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கும் போது அவன் பவுலிடத்தில் அதிகமாய் பேசவில்லை. அவனுடைய விசுவாசத்தை குறித்து அதிகமாய் விசாரித்து அறிந்து கொள்ளவில்லை. ஆலோசனை சங்கத்தார் பவுலின் மீது பிராது பண்ணுவதை கேட்டு பவுலிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை பற்றி கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வம் பேலிக்ஸிற்கு உண்டாயிற்று. பேலிக்ஸுடைய மனைவியின் பெயர் துருசில்லாள். இவள் ஒரு யூத ஸ்திரீ, ஏரோது அக்ரிப்பாவின் குமாரத்தி. துருசில்லாள் யூத மார்க்கத்தை பற்றி அறிந்திருக்கிறாள். நியாய பிரமாணத்தை கற்றிருக்கிறாள். இவளுக்கும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆவல் உண்டாயிற்று. ஒருவேளை பேலிக்ஸ் தன் மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவர் சொல்ல பேலிக்ஸும் அவன் மனைவியும் துருசில்லாலும் கேட்டிருக்கலாம். பேலிக்ஸும் அவன் மனைவி துருசில்லாலும் கேட்டிருக்கலாம். துருசில்லாள் யூத மார்க்கத்தை சேர்ந்த ஸ்திரீ. அவள் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவள் என்பது முக்கியம் அல்ல, அவள் எப்படிப்பட்டவள் என்பதுதான் முக்கியம். இவள் ஒரு துன்மார்க்க ஸ்திரீ, கபடு நிறைந்தவள், உண்மை இல்லாதவள். இவள் ஒரு வேசி என்று சரித்திர ஆசிரியர்கள் இவளை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இவள் நியாயப்பிரமாணத்தை கற்றிருந்தாலும் யூத மார்க்கத்து ஸ்திரியாக இருந்தாலும் இவருடைய ஜீவியம் துன்மார்க்கமாக இருக்கிறது. நியாயப்பிரமாணமோ தேவனுடைய கற்பனைகளோ இவருடைய ஜீவியத்தை ஆளுகை செய்யவில்லை. இக்காலத்தில் ஒரு சிலர் துருசில்லாளை போலவே இருக்கிறார்கள். வேதத்தை அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் வேதத்தின் பிரமாணம் இவர்களுடைய ஜீவியத்தை ஆளுகை செய்யவில்லை.
விசுவாசத்திற்காக வேத வசனங்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் வேத வசனம் தங்களுடைய ஜீவியத்தை ஆளுகை செய்வதை இவர்கள் விரும்பாமல் வெறுக்கிறார்கள். பவுல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து பேலிக்ஸிற்கும் அவருடைய மனைவி துருசில்லாவுக்கும் விவரித்து சொல்லுகிறார். பவுல் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பற்றி அவர்களுக்கு சொல்லுவான் என்றும் அதை கேட்டு ஆச்சரியப்படலாம் என்றும் தேசாதிபதியும் அவன் மனைவியும் ஆவலோடு பவுலின் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனால் பவுலோ தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் சொல்லுவதற்கு பதிலாக தேவன் மனுஷருக்கு எச்சரிப்பாக கொடுத்திருக்கும் கட்டளைகளை அவர்களுக்கு விவரமாக சொல்லுகிறார். பேலிக்ஸ் பவுலிடம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து தனக்கு சொல்லுமாறு கேட்டுக்கொண்டான். பவுலோ நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து அவர்களிடத்தில் பேசுகிறார். பவுலின் வார்த்தையில் தெளிவும் உறுதியும் இருக்கிறது. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் நீதியும் இனிவரும் நியாய தீர்ப்பும் அடங்கி இருக்கிறது. நாம் கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்தால் மகா நாளின் நியாய தீர்ப்பின் போது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்பிரபஞ்சத்தில் இச்சை அடக்கம் இல்லாமல் இஷ்டம் போல துன்மார்க்கமாய் ஜீவித்தால் நியாய தீர்ப்பு நாளின் போது நமக்கு தண்டனையும் சாபமும் கிடைக்கும். புறஜாதி மார்க்கத்தாரும் நீதியையும் நியாயத்தையும் நற்குணத்தையும் பற்றி பேசுகிறார்கள். பவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை பற்றி தேசாதிபதி இடத்தில் பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நம்முடைய ஜீவியத்தில் நீதியோ நியாயமோ இச்சை அடக்கமோ தேவையில்லை என்று பவுல் சொல்லியிருந்தால் தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் உடனே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்திருப்பான். ஆனால் பவுலோ தேசாதிபதியின் விருப்பத்தின்படி பேசாமல் சத்தியத்தை பயபக்தியோடு அறிவிக்கிறார். எதையும் மறைக்காமல் சொல்லுகிறார். தேசாதிபதியின் இடத்தில் நீதியும் இச்சை அடக்கமும் இல்லை. அவன் இனிவரும் நியாய தீர்ப்பை குறித்து கவலையற்றவனாக ஜீவிக்கிறான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் தனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று தேசாதிபதி நினைக்கிறான். பவுலோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம் நீதியாயும் இச்சை அடக்கமாயும் ஜீவிக்க வேண்டியதன் அவசியத்தை அவனிடத்தில் வலியுறுத்துகிறார். விசுவாசமும் கிரியையும் இணைந்து செயல்பட வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. தேவனுக்கு பிரியமான கிரியைகளை நாம் நடப்பிக்க வேண்டும். இஷ்டம் போல வாழக்கூடாது. ஒரு தரம் மரிப்பதும் ஒரு தரம் நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இனிவரும் நியாய தீர்ப்பை பற்றி கவலை இல்லாமல் இருக்கிறவர்கள்தான் தங்கள் இஷ்டம் போல ஜீவிப்பார்கள். இவர்களிடத்தில் நீதியும் இச்சை அடக்கமும் இருக்காது. இவர்கள் மீது நியாய தீர்ப்பு வரும். ஒரு சிலர் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற நாட்களை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று தீர்மானித்து துன்மார்க்கமாய் ஜீவிப்பார்கள். இது தங்களுடைய நாள் என்று இருமாப்பாய் இருக்கிறார்கள். பேலிக்ஸ் இவர்களைப் போலத்தான் இருக்கிறான். துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறான். தான் மற்றவர்களை நியாயம் தீர்க்க வேண்டியவன் என்றும் தன்னை நியாயம் தீர்க்கும் அதிகாரம் யாருக்கும் இல்லை என்றும் இருமாப்போடு இருக்கிறான். இப்படிப்பட்டவர்கள் மீது கர்த்தருடைய நாள் வரப்போகிறது. அவருடைய நியாய தீர்ப்பு நாள் வரப்போகிறது. அந்த நாளில் இப்போது நியாயாசனத்தில் அமர்ந்து நியாயம் தீர்க்கிற பேலிக்ஸ் கர்த்தருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படுவான். தன்னுடைய ஜீவியத்தை குறித்து அவன் கர்த்தருக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பவுல் தேசாதிபதியிடம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை பற்றி சொல்லும் போது முகஸ்துதி பண்ணாமல் சொல்லுகிறார். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. பவுல் தேசாதிபதியின் இடத்திலும் துருசில்லா இடத்திலும் பேசும்போது அவர்களுடைய மனச்சாட்சியோடு பேசுகிறார். அவர்களுடைய பாவங்களை குறித்து அவர்களுடைய மனச்சாட்சிகளே அவர்களை உணர்த்தும் வண்ணமாக விசுவாசத்தோடும் தைரியமாயும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார். இதுவே நமக்கு மெய்யான ஜீவன். அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். தேவனுடைய பாதுகாப்பே நமக்கு மெய்யான பாதுகாப்பு. தேவனுடைய அதிகாரமே சர்வ அதிகாரம். பேலிக்ஸ் தேசாதிபதியின் அதிகாரத்தில் இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கும் அதிகாரியாக இருக்கிறார். அவனையும் இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்ப்பார் என்னும் சத்தியத்தை பவுல் அவனுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். பவுல் இப்போது காவலில் வைக்கப்பட்டிருந்தாலும் அவர் சத்தியத்தை சொல்ல தயங்கவில்லை.
பவுலுக்கு இப்போது ஊழியம் செய்ய அதிக வாய்ப்பு இல்லை. பேலிக்ஸும் துருசில்லாலும் பவுலிடத்தில் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே துன்மார்க்கர்கள். பவுலின் பிரசங்கத்தை கேட்டு இவர்கள் இருவரும் உடனே மனம் திரும்புவதற்கு அதிக வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை பவுல் நல்ல முறையில் பயன்படுத்துகிறார். விசுவாசத்தோடு சத்தியத்தை அறிவிக்கிறார். இனிவரும் நியாய தீர்ப்பை குறித்து இரண்டு பாவிகளுக்கும் எச்சரித்து சொல்லுகிறார். பவுல் ஒரு ஜாமக்காரனை போன்றவர். ஆபத்து வரும்போது ஜாமக்காரன் ஜனங்களை எச்சரிப்பான். அதுபோலவே தேசாதிபதியின் ஆத்மாவுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. பவுல் அவனுக்கு எச்சரித்து சொல்லுகிறார். தேசாதிபதியும் அவனுடைய மனைவி துருசில்லாலும் சத்தியத்தை கேட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பேலிக்ஸும் துருசில்லாலும் ரட்சிக்கப்படவில்லை என்றால் அது அவர்களுக்குத்தான் கேடாக லபிக்கும். அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை நஷ்டப்படுத்திக் கொள்வார்கள். பவுல் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து தேசாதிபதியிடம் பேசுகிறார். தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் பவுல் பேசுவதை கேட்டு பயமடைகிறான். பவுல் தேசாதிபதிக்கு முன்பாக பயப்படவில்லை. ஆனால் பவுலுக்கு முன்பாக தேசாதிபதி பயப்படுகிறான். பவுலின் வார்த்தைகளை கேட்டு துருசில்லால் பயப்பட்டதாக இங்கு எழுதப்படவில்லை. இவரும் பேலிக்ஸை போலவே துன்மார்க்கம் மிகுந்தவர்தான். தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ளது, இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடியது. இருதயத்தில் பெருமையுள்ள பாவிகளுக்குள்ளும் சத்திய வசனம் கிரியை செய்கிறது. அவர்களுடைய பாவங்களை உணர்த்துகிறது. அவர்கள் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களை எச்சரிக்கிறது. தேவனுடைய எச்சரிப்பை பெறும்போது பெரியோரும் சிறியோரும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் சாதாரண ஜனங்களும் பயமடைகிறார்கள். பயமடைந்தால் மாத்திரம் போதாது, மனம் திருந்த வேண்டும். பவுல் பேசுவதை கேட்டு பேலிக்ஸ் பயமடைந்தாலும் பவுலுக்கு முன்பாக அவன் தன் பயத்தை வெளிப்படுத்தி காண்பிக்க விரும்பவில்லை. அவன் பவுலிடம், இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்று சொல்லுகிறான். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை கேட்டு பேலிக்ஸ் பயப்படுகிறான். இவனுடைய உள்ளத்தில் பயம் மாத்திரமே வந்திருக்கிறது. மனம் திரும்புதலோ மனமாற்றமோ வரவில்லை. சுவிசேஷத்தை கேட்டு பயப்படுவதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. நம்முடைய பாவங்கள் உணர்த்தப்படும் போது நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய ரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அப்போதுதான் ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இக்காலத்தில் பேலிக்ஸை போலவே ஏராளமானோர் சுவிசேஷத்தை கேட்கிறார்கள். கேட்டும் அவருடைய உள்ளத்தில் எந்தவித மாற்றமும் உண்டாவதில்லை. ஒரு சிலர் பாவத்தின் விளைவை குறித்து நினைத்து பயமடைகிறார்கள். சாபத்தையும் மரணத்தையும் நினைத்து பயப்படுகிறார்கள். பயம் வந்தாலும் அவர்கள் பாவத்தை நேசிக்கிறார்கள். பாவத்திலேயே தொடர்ந்து ஜீவிக்கிறார்கள். பாவத்தோடு உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறார்கள். பாவத்தை குறித்தும் அதன் தீய விளைவுகளை குறித்தும் பயம் இருந்தாலும் பாவத்தை விட்டு விலகி ஜீவிக்க வேண்டும் என்னும் தீர்மானம் அவர்களிடத்தில் இல்லை. பவுல் பேலிக்ஸிடம் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகிறார். பேலிக்ஸ் அதை கேட்டு பயமடைகிறான். வேத வசனம் தன் இருதயத்தில் கிரியை செய்ய அனுமதிக்க மறுக்கிறான். வேத வசனம் அவனை உணர்த்துகிறது. அதனால் அவனுக்குள் பயம் உண்டாயிற்று. சத்திய வசனம் தொடர்ந்து தனக்குள் கிரியை செய்ய அவன் அனுமதித்தால் அவன் தன் ஆத்மாவை குறித்து நல்ல தீர்மானம் எடுக்க முடியும். ஆனால் அவனோ சத்திய வசனத்தை கேட்டவுடன் அது தனக்குள் கிரியை செய்ய அனுமதி கொடுக்காமல் தன்னுடைய கவனத்தை வேறு பக்கமாக திருப்புகிறான். பவுல் தன்னிடத்தில் இனிவரும் நியாய தீர்ப்பை பற்றி பேசும்போது அந்த நியாய தீர்ப்பில் இருந்து தப்பித்துக் கொள்ள தான் என்ன செய்ய வேண்டும் என்று அவனிடத்திலேயே கேட்டிருக்கலாம். பவுலும் அவனுக்கு பிரயோஜனமுள்ள ஆலோசனை சொல்லி இருப்பார். ஆனால் பேலிக்ஸ் நியாய தீர்ப்பில் இருந்து தப்பித்துக் கொள்ள வகை தேடுவதற்கு பதிலாக தன்னிடத்தில் நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிற பவுலிடத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள வகை தேடுகிறான். நீதியையும் இச்சை அடக்கத்தையும் பற்றி தன்னிடத்தில் பேசுகிற பவுலிடம், இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்று சொல்லி அவரை அனுப்பிவிடுகிறான். ஒரு கடன்காரன் தான் பட்ட கடனை அடைக்க முடியாமல் கடன் பட்டவனிடம்
கடனை அடைப்பதற்கு மேலும் ஒரு நாள் அவகாசம் கேட்பது போல பேலிக்ஸ் பவுலிடத்தில் அவகாசம் கேட்கிறான். பேலிக்ஸுக்கும் துர்சில்லாளுக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து பவுல் தெளிவாக உபதேசம் பண்ணியிருக்கிறார். நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் பற்றி பவுல் அவர்களுக்கு விரிவாக எடுத்துச் சொல்லி இருக்கிறார். பவுலின் உபதேசத்தை கேட்டு ஒருவேளை இவர்கள் இருவரும் பயமடைந்து சோர்ந்து போய் இருக்கலாம். இதற்கு மேல் பவுலின் வார்த்தைகளை கேட்டால் தன்னுடைய பயம் அதிகரிக்கும் என்றோ அல்லது இதற்கு மேல் தாங்கிக் கொள்ள முடியாது என்றோ நினைத்து தேசாதிபதி பவுலை அனுப்பிவிடுகிறான். பேலிக்ஸ் பவுலை அனுப்பும்போது, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்று சொல்லி அவரை அனுப்புகிறான். தேசாதிபதிக்கு இதுவே ரட்சிப்பின் வேலை. இரும்பை சூடாக இருக்கும்போதே வளைக்க வேண்டும். அதை வளைப்பதற்கு அதுதான் ஏற்ற வேலை. அதுபோலவே தேசாதிபதி ரட்சிக்கப்படுவதற்கு இதுவே ஏற்ற வேலை. ஆனால் அவனோ தனக்கு இது ஏற்ற வேலை இல்லை என்று நினைத்து தன்னுடைய ஆத்தும ரட்சிப்பை அலட்சியப்படுத்தி விடுகிறான். பேலிக்ஸ் தன்னுடைய இருதயத்தில் இப்போது பாவத்தை குறித்தும் இனிவரும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்தப்பட்டிருக்கிறான். அவன் அதை பற்றி உணர்த்தப்படும் போது இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் வந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து தன்னை முழுவதுமாக கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போது இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஆத்தும ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஆனால் பேலிக்ஸோ தன்னுடைய ரட்சிப்பின் வேலையை அலட்சியம் செய்து வேறொரு வேலை வருவதற்காக காத்திருக்கிறான். வேறொரு வேலை அவனுக்கு வருமோ அல்லது வராதோ என்பது அவனுக்கே தெரியாது. நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை காலதாமதம் பண்ணுவது மிகவும் ஆபத்தானது. எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்று பேலிக்ஸ் பவுலிடம் சொல்லுகிறான். அதன் பின்பு அவனுக்கு சமயம் ஆயிற்றோ அல்லது ஆகவில்லையோ என்பது தெரியவில்லை. அவனுடைய ரட்சிப்புக்கு இதை போன்ற ஏற்ற வேலை மறுபடியும் அவனுக்கு உண்டாயிற்றோ அல்லது உண்டாகவில்லையோ என்பதும் தெரியவில்லை. பேலிக்ஸிற்கு இதுதான் ஏற்ற சமயம். அந்த சமயத்தை அவன் தனக்கு பிரயோஜனமாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தருணங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காலதாமதம் பண்ணக்கூடாது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாமல் வேறு ஏதாவது சாக்கு போக்குகள் சொல்லக்கூடாது. இதுவே ரட்சிப்பின் வேலை. இதுவே அனுக்கிரக காலம். துர்சில்லாள் ஏரோது முதலாம் அகிரிப்பாவின் மகள். இவருடைய முதல் கணவன் எமேசாவின் ராஜா அஜிஜூஸ் என்பவன். அவனை துர்சில்லாள் தள்ளி வைத்துவிட்டு பேலிக்ஸை திருமணம் பண்ணுகிறாள். இவள் ஒரு யூத ஸ்திரீ. இவள் மூலமாக பேலிக்ஸ் யூத மார்க்கத்தை பற்றி அறிந்து வைத்திருக்கிறான். யூத மார்க்கத்தை குறித்து பேலிக்ஸ் தெளிவாக தெரிந்து கொள்ள விரும்புகிறான். இந்த வழக்கு விசாரணையில் தீர்ப்பு கொடுப்பதற்கு யூத மார்க்கத்தை பற்றிய ஞானமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஞானமும் தனக்கு அதிகம் தேவைப்படுவதாக நினைத்தான். ஆகையினால் பவுலை அழைத்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து தனக்கு விளக்கி கூறுமாறு கூறினான். பவுல் பேலிக்ஸிடம் 3 காரியங்களை குறித்து பேசுகிறான். அவையாவன: நீதி, இச்சையடக்கம், நியாய தீர்ப்பு. எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்று பேலிக்ஸ் பவுலிடத்தில் சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுடைய பாவத்தை குறித்து உணர்த்தும் போது அவன் மனம் திரும்ப வேண்டும். அப்படி மனம் திரும்பாதவர்கள் இப்படித்தான் சாக்கு போக்கு சொல்லுவார்கள். பணம் கொடுப்பான். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். அது நிமித்தம் அவன் அநேகம் தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். பவுல் மரணத்திற்கு ஏதுவானதோ அல்லது கட்டுகளுக்கு ஏதுவானதோ ஒரு குற்றமும் செய்யவில்லை. இது தேசாதிபதிக்கும் தெரியும். ஆனாலும் பேலிக்ஸ் பவுலை விடுதலை பண்ணாமல் காவல் பண்ணுகிறான். நிரபராதியை காவலில் அடைத்து வைப்பது நியாயமல்ல. விசாரணைக்காக சிறிது காலம் காவலில் வைத்திருக்கலாம். ஆனால் பேலிக்ஸ் பவுலை ஒரு சில சொந்த காரணங்களுக்காக 2 வருஷம் காவலில் வைத்திருக்கிறான். அதன் பின்பு இவனுக்கு பதிலாய் பொர்க்கியு பெஸ்து என்பவன் தேசாதிபதியாக வருகிறான். அப்போது பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போகிறான். பேலிக்ஸ் பணத்தாசை பிடித்தவன். பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாய் இருக்கிறான்.
பவுலுக்கு ஏராளமான சிநேகிதர்கள் இருக்கிறார்கள். பவுல் காவலில் இருந்த காலத்தில் அவருடைய மனுஷர்களில் அநேகர் அவரை கண்டுகொள்வதற்கு வந்ததை தேசாதிபதி கவனித்துக் கொண்டிருக்கிறான். பவுலின் சிநேகிதர்களில் சிலர் செல்வந்தர்களாக இருக்கக்கூடும். பவுலை விடுவிக்க ஒருவேளை அவர்கள் தனக்கு பணம் கொடுப்பார்கள் என்று பேலிக்ஸ் நம்பிக்கையாய் இருக்கிறான். பேலிக்ஸ் தேசாதிபதியின் நியாயாசனத்தில் அமர்ந்து நியாயம் செய்ய வேண்டியவன். ஆனால் அவனோ தன் கைக்கு பணம் வந்தால்தான் தன்னுடைய கடமையை செய்கிறான். பணத்திற்காக பவுலின் காவலை நீடிக்கிறான். அநேகம் தரம் அவன் பவுலை அழைத்து அவன் தனக்கு பணம் கொடுப்பான் என்று நினைத்து அவனோட பேசுகிறான். அவன் பணம் கொடுக்கக்கூடிய மனநிலைமையில் இருக்கிறானா? பணம் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் அவனுக்கு இருக்கிறதா? பவுலை விடுதலை பண்ணினால் தனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்றெல்லாம் கணக்கு பார்த்து பவுலை அநேகம் தரம் அழைத்து அவனோட பேசுகிறான். பேலிக்ஸ் பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். பவுல் அவனிடம் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசினார். பேலிக்ஸ் பவுல் சொன்னதையெல்லாம் கேட்டுவிட்டு, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டான். ரட்சிக்கப்படுவதற்கு பேலிக்ஸிற்கு சமயம் வாய்க்கவில்லை. ஆனால் அவனிடத்தில் பணம் வாங்குவதற்கு எப்போதுமே சமயம் வாய்த்திருக்கிறது. பவுலை விடுதலை செய்வதற்கு அவனிடத்தில் பணம் வாங்க வேண்டும் என்பதே தேசாதிபதியின் முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. பவுல் ஒரு செல்வந்தன் அல்ல. பவுலை விடுவிப்பதற்கு அவரால் பணம் கொடுக்க முடியாது. ஆனால் பவுலுக்கு உதவி செய்ய ஏராளமானோர் இருக்கிறார்கள் என்பதை தேசாதிபதி அறிந்து வைத்திருக்கிறான். பவுல் தேசாதிபதிக்கு பணம் கொடுத்து விடுதலையாக வேண்டுமா என்பது பற்றி வேத பண்டிதர்கள் இரண்டு விதமாக கருத்து சொல்லுகிறார்கள். பணம் கொடுத்து விடுதலை ஆவதனால் தவறு ஒன்றுமில்லை என்று ஒரு சிலரும், விடுதலை ஆவதற்கு பவுல் பணம் கொடுக்கக்கூடாது என்று வேறு சிலரும் தங்கள் கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ஒரு மனுஷனுக்கு லஞ்சம் கொடுத்து அநியாயமான ஒரு காரியத்தை செய்ய சொல்வது தவறு. ஆனால் பவுலோ ஒரு தப்பிதமும் செய்யவில்லை. அவரிடத்தில் மரணத்திற்கு ஏதுவான குற்றமோ கட்டுகளுக்கு ஏதுவான குற்றமோ காணப்படவில்லை. அவர் ஒரு நிரபராதி, விடுவிக்கப்பட வேண்டியவர். ஆனால் தேசாதிபதியோ பணம் கொடுத்தால்தான் பவுலை விடுவிக்க முடியும் என்று பிடிவாதமாக இருக்கிறான். ஒரு நீதியான காரியத்தை செய்வதற்கு கூட தனக்கு பணம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பவுலை விடுதலை பண்ணுவதற்காக யாராவது பேலிக்ஸிடம் பணம் கொடுப்பதில் தவறில்லை என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். பவுல் எருசலேமுக்கு போக வேண்டும் என்று நினைத்த போது செசரியா பட்டணத்தில் உள்ள சீஷர்கள் அவரை அங்கு போக வேண்டாம் என்று தடை பண்ணினார்கள். அழுதார்கள். பவுலின் இருதயம் உடைந்து போகும் அளவுக்கு அவர்கள் அழுதார்கள். அந்த சீஷர்கள் இருக்கிற செசரியா பட்டணத்தில் தான் பேலிக்ஸும் இருக்கிறான். பவுல் இங்குதான் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். பவுலுக்காக அழுதவர்கள் பவுலை விடுதலை பண்ணுவதற்காக ஒருவேளை பணம் கொடுக்க முன் வரலாம். சீஷர்கள் பவுலின் மீதுள்ள பிரியத்தினால் பவுலை விடுதலை பண்ணுவதற்காக தேசாதிபதிக்கு பணம் கொடுத்தாலும் தேசாதிபதி அந்த பணத்தை வாங்குவது தவறு. நீதியை விலை பேசக்கூடாது. பணத்திற்காக நீதி செய்ய விரும்புகிறவன் அதே பணத்திற்காக அநியாயம் செய்யவும் ஆயத்தமாயிருப்பான். பேலிக்ஸ் தவறு செய்வதற்கு பவுல் ஒரு காரணமாய் இருக்கக்கூடாது. ஆகையினால் பவுல் விடுதலை பெறுவதற்கு அவரோ அல்லது அவருடைய சிநேகிதர்களோ பேலிக்ஸிற்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை என்று வேறு சிலர் இந்த சம்பவத்திற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். பவுலுக்கு அநேக நண்பர்கள் இருந்தார்கள். கிறிஸ்தவ மார்க்கத்தில் பவுல் முக்கியமானவராகவும் நல்லவராகவும் இருப்பது பேலிக்ஸிற்கு தெரிய வருகிறது. ஆகையினால் பவுலை விடுதலை பண்ணினால் தனக்கு ஏதாவது பணம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறான். பவுலிடம் பேலிக்ஸ் என்னென்ன காரியங்களை எல்லாம் பேசினான் என்று தெரியவில்லை. அப்போஸ்தலர் 24-25 வசனத்தின் அடிப்படையில் பேலிக்ஸ் பேசியிருந்திருக்கலாம். பொர்க்கியு பெஸ்து 2 வருஷம் சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்க்கியு பெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போனான். பவுல் 2 வருஷம் காவலில் இருக்கிறான்.
2 வருஷம் சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்க்கியு பெஸ்து என்பவன் தேசாதிபதியாக வருகிறான். அப்பொழுது கூட பேலிக்ஸ் பவுலை விடுதலை பண்ணவில்லை. பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போகிறான். பேலிக்ஸிற்கு யூதருடைய மனதை புண்படுத்த விரும்பவில்லை. பேலிக்ஸ் யூதருக்கு விரோதமாக ஏராளமான தப்பிதங்களை செய்திருக்கிறான். தான் செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தமாக யூதருக்கு தயவு செய்ய விரும்புகிறான். யூதர்களை பிரியப்படுத்துவதற்காக பவுலின் காவலை நீடித்துவிட்டு போகிறான். ஒரு சில தப்பிதங்களை செய்கிறவர்கள் தாங்கள் செய்த தப்பிதங்களை மூடி மறைப்பதற்காக மேலும் மேலும் தப்பிதங்களை செய்வார்கள். பேலிக்ஸ் துர்க்குணம் உள்ளவன் என்பதை நிரூபித்துவிட்டு போகிறான். தனக்கு பவுல் பணம் கொடுத்தால் அவனை விடுவிக்க மனதாய் இருந்தான். பவுலை இலவசமாக விடுவிக்க வேண்டும், அதுதான் நீதியும் நியாயமும். ஆனால் பேலிக்ஸோ நீதி நியாயத்தை பற்றி கவலைப்படாமல் பணத்தின் மீது பற்றுதலாய் இருக்கிறான். தன்னுடைய பதவி காலம் முடிந்த பின்பு கூட நீதியின்படி செயல்பட வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கு பதிலாக பவுலை காவலிலேயே வைத்து விடுகிறான். பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போகிறான். ஆனால் யூதர்களோ பேலிக்ஸ் தங்களுக்கு நன்மை செய்தான் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. அவர்கள் ராயனுக்கு முன்பாக பேலிக்ஸுக்கு விரோதமாக பிராது பண்ணுகிறார்கள். மனுஷரை பிரியப்படுத்த விரும்புகிறவர்களின் முடிவு பரிதாபமாய் இருக்கும். நாம் மனுஷரை பிரியப்படுத்தினாலும் மனுஷர் நம்மை பிரியப்படுத்துவார்கள் என்னும் உத்தரவாதம் இல்லை. அதே வேளையில் நாம் தேவனை பிரியப்படுத்துவோம் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனை பிரியப்படுத்துவதற்காக நாம் மனுஷருக்கு நன்மை செய்யும் போது தேவன் நமக்கு ஏற்ற நன்மைகளை கொடுப்பார். பேலிக்ஸோ பவுலுக்கு தீமை செய்து யூதரை பிரியப்படுத்த மனதாய் இருந்தான். இதனால் அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகவில்லை. பேலிக்ஸ் பவுலை விடுதலை பண்ணுவதற்கு தனக்கு பணம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தான். ஆனால் பவுலோ அவனுடைய நண்பர்களோ பேலிக்ஸுக்கு பணம் கொடுக்கவில்லை. ஆகையினால் பவுல் தொடர்ந்து விடுவிக்கப்படாமல் விசாரணை கைதியாகவே இருக்கிறார். 2 வருஷம் ஆயிற்று. லஞ்சம் கொடுத்திருந்தால் 2 வருஷத்திற்கு முன்பே விடுதலை பெற்றிருக்கலாம். பவுல் எப்போதுமே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதையே விரும்புகிறவர். பேலிக்ஸின் பதவி காலம் முடிவு பெறுகிறது. அவனுக்கு பதிலாக கிபி 60ஆம் ஆண்டில் பொர்க்கியு பெஸ்து தேசாதிபதியாக நியமிக்கப்படுகிறான். யூத மார்க்கத்தின் ஆசாரியர்களுடைய ஆதரவு தனக்கு தேவை என்று பெஸ்து நினைக்கிறான். பேலிக்ஸ் முன்பாக பவுல் விசாரிக்கப்பட்டார். தனக்கு பவுல் லஞ்சம் கொடுப்பார் என்று எதிர்பார்த்தான். ஒன்றும் கிடைக்கவில்லை. பவுலை பேலிக்ஸ் பலமுறை அழைத்து பேசினான். ஆனால் பேலிக்ஸிற்கு ஒரு லாபமும் கிடைக்கவில்லை. யூதர்கள் இந்த காலதாமதத்தை விரும்பவில்லை. பேலிக்ஸிற்கு எதிராக ராயனிடம் முறையிட வேண்டும் என்று யூதர்கள் தீர்மானம் பண்ணுகிறார்கள். ஆகையினால் யூதர்களை பிரியப்படுத்துவது தனக்கு நல்லது என்று நினைத்து பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போனான். யூதரை பிரியப்படுத்தவில்லை என்றால் ராயனுக்கு முன்பாக பேலிக்ஸ் விசாரிக்கப்படும் போது அவனுக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது.